திமுக அதிமுக ஆட்சியில் ரூபாய் 100, சிஎம் விஜய் ஆட்சியில் வெறும் 10 ரூபாய். இதுதாங்க அந்த மாற்றம். ரசீதை பகிர்ந்த வைரல் வீடியோ. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பெரிய மாற்றம் நடந்துவிட்டது என்று கேள்வி எழுப்பி விமர்சனம் செய்து வந்த எதிர்க்கட்சிகளுக்கும் விமர்சகர்களுக்கும் மிக தெளிவான ஆதாரத்துடன் பதிலளிக்கும் வகையில் வீடியோ ஒன்று தற்போது எக்ஸ் வலைதளத்தில் வெளியாகி மிக வேகமாக வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வாகனங்களுக்கான நுழைவு கட்டணம் தொடர்பாக அந்த நபர் காணொலி ஒன்று வெளியிட்டு விளக்கியுள்ளார். அதில் இதற்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் மாசாணி அம்மன் கோவிலுக்கு வரும் வாகனங்களுக்கு ரூபாய் 50 முதல் ரூபாய் 100 வரை மிக கடுமையான வாகன நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பொதுமக்களும் பெரும் பொருளாதார அலைக்கழிப்புக்கு சிரமத்திற்கும் உள்ளாகி வந்தனர். ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் அந்த சுரண்டல் முற்றுப்புள்ளியாக்கப்பட்டு வாகன நுழைவு கட்டணம் அதிரடியாக குறைக்கப்பட்டு வெறும் 10 ரூபாயாக மாற்றப்பட்டுள்ளது. சாமானிய மக்களும் பக்தர்களும் எந்தவித பாரமுமின்றி சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த நபர் நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன மாற்றம் வந்துவிட்டது என்று கேட்பவர்களுக்கு இதோ ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் குறைக்கப்பட்ட இந்த நுழைவு கட்டணமே சாட்சி. இதுதான் மக்கள் உண்மையாக விரும்பிய மாற்றம் என்றும் அந்த நபர் தனது காணொலியில் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாக்கெட்டை பதம் பார்க்காமல் அவர்களின் அன்றாட சுமையை குறைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக அரசு எடுத்து வரும் இந்த எளிய மக்கள் நல நடவடிக்கை குறித்த வீடியோ தற்போது எக்ஸ் தளத்தில் பலராலும் பகிரப்பட்டு தீயாய் பரவி வருகிறது.